இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்கிட்ட ஸ்டிக்கர் அப்படின்ற டைட்டில் கீழே இருக்கிற ஒரு விஷுவல், இது லோகோன்னு சொல்ல முடியாது, ஒரு விஷுவல். இது ஸ்டிக்கர் ஃபோல்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த விஷுவல் தான் இது. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதை ரீசைஸ் பண்ணிக்கிறேன், லாக் பண்ணிக்கிறேன். முதல்ல எலிப்ஸ் டூல் எடுத்துக்கலாம். ஆர்ட்போர்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். 50x50 எடுத்துக்கணும். ஹைட் அண்ட் விட்த் இது ஃபில் ஆகிருக்கு, நான் பண்ணிக்கலாம். பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணிக்கலாம். இதை இன்னொரு காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+C Ctrl+F பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். அதாவது இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இல்லைன்னா இங்கே வந்து கூட நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் சைஸ்க்கு அபவுட் 46 கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே நான் 46 கொடுக்குறேன். ஆல்ரைட். இப்போ இது முன்னால் இருக்கிற ரிங் இருக்குது பாருங்கள், சின்ன ரிங்கு, அதுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணலாம். அப்புறம் பெரிய ரிங் இருக்குது பாருங்கள், அதுக்கு பிளாக் ஃபில் பண்ணலாம். இது ரெண்டுக்கும் அவுட்லைன் இருக்குது, அதாவது ஸ்ட்ரோக் இருக்குது, அதை நான் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கட்டாக இருக்குது, அதாவது ஃபோல்டாக இருக்குது. அதை நம்ம ஃபோல்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பென் டூல் எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிளில் இங்கேருந்து பிடிச்சி அப்படியே கொண்டு வந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ண வேணும், இப்படியே விடுங்க. இந்த ஆங்கிளுக்கு விட்டுட்டு எஸ்கேப் பண்ணிடுங்க. இது ரெண்டையும், அதாவது 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டருக்கு வாங்க. இங்கே வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு குரூப்பில் இருக்கும். ஷிஃப்ட் Ctrl+G பண்ணால் பார்க்கலாம். பாருங்கள், இது பீஸ் இப்படியா இருக்கும். ஓகே, இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி யுனைட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ரெண்டு பீஸும் செலக்ட் பண்ணி யுனைட் பண்ணிக்கலாம். பாத் ஃபைண்டரில் வந்து யுனைட் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் பீஸாக இருக்கட்டும். இது வந்து இருக்கிற இடத்துலையே 180 டிகிரி கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃப்ளிப் ஹாரிசான்டல், ஃப்ளிப் வெர்டிக்கல் கூட பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது. இங்கே க்ளோஸாக கவனிச்சிங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகுது. அதை நான் வேறு கலர் போட்டு காமிக்கிறேன். அதாவது இந்த ஒரு கிரேடியன்ட் போட்டுருக்கேன். இதை செலக்ட் பண்ணி ஓகே, வயர் ஃப்ரேமில் கூட நம்ம பார்க்கலாம். இதை பொசிஷன் பண்ணிக்கலாம். வயர் ஃப்ரேமில் போய் Ctrl+Y. இங்கே பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். G ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைன்னா இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கிரேடியண்ட்டை வந்து இப்படி கொண்டு போகலாம். பிளாக் மேலே இருக்கட்டும், ஒயிட்டு இங்கே இருக்கட்டும். இந்த பொசிஷன் பண்ணிக்கணும். கொஞ்சம் தூரம் கூட பண்ணிக்கலாம், ஏன்னா ஷேடோ இந்த இடத்துல மட்டும் இருந்தால் போதும். ஓகே, அப்படி பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு வந்து கிரேடியன்ட் வந்தாச்சு, அது ஃப்ளிப் கூட பண்ணியாச்சு. இதுக்கு ஷேடோ நம்ம கொடுக்கணும். ஸோ இதுக்கு செலக்ட் பண்ணி, இது ரெண்டும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டுக்கு போகலாம். ஸ்டைலைஸ், டிராப் ஷேடோ. டிராப் ஷேடோ வந்து இந்த ஸ்டேஜில் இந்த பக்கம் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே மைனஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னால் மைனஸ் அப்படின்னு ஆட் பண்ணுவோம். இந்த ஒப்பாசிட்டி வந்து 75 இருக்குது, அது ஒரு 50 மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. இங்கே வந்து 2 அப்படின்ற இடத்துல 1 பண்ணிக்கலாம். இங்கேயும் 1 பண்ணிக்கலாம். 1.469 இருக்குது. ஸோ சாஃப்டான பிளரிங் இருக்குது. அது அவ்வளோ சாஃப்ட் வேணாம், அதனால நான் 1 என்டர் பண்ணுறேன். 1.764 இருக்குது, 1 போகுது. ஓகே பண்ணிடலாம். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணி எஃபெக்ட், ஸ்டைலைஸ், டிராப் ஷேடோ. இது லாஸ்ட்டில் என்ன நம்ம அப்ளை பண்ணியிருந்தோமோ அதே மெஷர்மெண்ட்டு, அதாவது அதே வேல்யூஸ் இங்கே அதுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ ஓகே பண்ணிடலாம். இந்த ஷேடோ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டிங் சோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும்போது, அதாவது லைட் சோர்ஸ் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஷேடோ ஆப்போசிட் டைரக்ஷனில் கேஸ்ட் ஆகும். ஓகே, குரூப் பண்ணிக்கலாம். சென்டர் டு சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். ஒரு வேளை ஆகலைன்னா கொஞ்சம் கூட ரீசைஸ் பண்ணிக்கலாம். காண்ற மாதிரி டிக்ஸ் டூல் போய் பாட்டம் ரைட் ஃபோல்ட் அப்படின்னு டைப் பண்ணுவோம். கேபிட்டலில் இருக்கட்டும். இதையெல்லாம் செலக்ட் பண்ணி இங்கே வந்து இங்கே கிளிக் பண்ணுங்க. லெட்டிங் இருக்கு பாருங்க, அங்கே கம்மி பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டை வந்து இங்கே மாற்றிக்கலாம். ஸ்விஷ் பிளாக் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூட பெருசுப்படுத்திக்கிறேன். இங்கே கொஞ்சம் லெட்டிங் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கலாம், ரொம்ப டைட்டாக வேணாம். ஓகே, இங்கே கொண்டு வந்து பொசிஷன் பண்ணு. இதையும் செலக்ட் பண்ணி சென்டருக்கு ஹாரிசான்டலாக அலைன் பண்ணிக்க.
அலைன் பண்ணிட்டு ப்ரெசென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். அடுத்த கிளாஸ்ல ஒரு டிஃப்ரெண்டான கிரியேட்டிவான லோகோ செய்து காட்ட போறேன். தொடர்ந்து பாருங்க.